வணக்கம். நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள்ன்றது யார், எந்த கால புருஷனுக்கு அது எத்தனாவது வீட்டில் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்றத முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கு. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அதனுடைய 1, 5, 9 அந்த திரிகோண அமைப்பில் யார் கூட சேர்ந்திருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் நன்மை செய்யும், தீமையும் செய்யும். பொதுவாக நன்மை தீமைன்றது எப்படி முடிவு பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலனா, நமக்கு சாதகமாக ஒரு செயல் நடந்தால் அது நன்மையாகவும், நமக்கு சாதகமற்ற செயலை நடக்கும்பொழுது அது தீமையாகவும் நம்ம சொல்கிறோம். அது அப்படி கிடையாது. எப்பொழுதுமே ஒரு பொருளை செக் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒரு பொருளை எடுத்து வச்சு அந்த பேட்டர்னை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளாக கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் அதுபடி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் சரியாக இருந்தால் அந்த பொருள் சரின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி கண்ட்ரோலில். அதுபோல் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு, இந்த கால நேர சூழ்நிலைக்கு, இந்த காலகட்டத்தில் எந்த மனு தர்மம் சரியாக இருக்குதோ அதன்படி நம்ம வாழணும். ஏன்னா அதான் பேட்டர்ன். அந்த பேட்டர்னுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் என்று சொல்லக்கூடிய நம்ம இயல்பு வாழ்க்கை, அந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு வாழக்கூடிய செயல்கள்லாம் அதை கூட பொருத்தி பார்க்கும்போது அது நன்மையாக தீமையான்றதை நம்ம முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய காரத்துவங்கள், குரு என்று சொல்லக்கூடிய காரத்துவங்கள் இரண்டுமே அந்த ஜாதகர் இப்போ எப்படி பெற்று கொண்டிருக்கிறார், அது பரிவர்த்தனை பெறும் கிரகங்களை கோச்சார கிரகங்கள் கடந்து வரும். கடந்து வரும்பொழுது அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய தன்மையை தூண்டும். சரி, கோச்சாரத்தில் வருஷத்துக்கு 4-5 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டு வருகிறது. சூரியன் மாதத்தில் கடந்து வருவார், குரு வருடத்துக்கு ஒரு முறை, புதன் 27 நாள், செவ்வாய் 1.5 மாதம். இந்த மாதிரி கடந்து வரும் பட்சத்தில் அந்த செயல்கள்லாம் நடக்கும். அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தியும் செயல்படணும். அதனால தான் நாடி ஜோதிடத்தில் தசாபுத்தி, கோச்சார கிரகங்கள், பிறப்பு கிரகங்கள் இதனுடைய அடிப்படையில் நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த பிருகுநந்தி நாடியில் ஒரு கிரகம் 1, 5, 9 திரிகோணத்தில் சம்மந்தப்படும் பொழுது, அதனுடைய தசாபுத்திகள் சம்மந்தப்படும் போது, கோச்சாரத்தில் அதனுடைய கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகருக்கு அந்த பலன் ஏற்படும். இந்த அடிப்படையில் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களை தொடர்பு பெறும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த செயல் நடக்கும். இப்போ குரு சுக்கிரன் என்றால் அந்த குருவும் சுக்கிரனும் எதனுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கப்பட வேண்டும். சில பேருக்கு சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கும், ஒரு சில பேருக்கு சூரியன் புதனே பரிவர்த்தனை பெற்றிருக்கும், குரு சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கும், சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கும். பரிவர்த்தனை பல விதங்கள் இருக்கிறது. அந்த எந்த விதமாக இருந்தாலும் பரிவர்த்தனை என்று ஒரு அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ அந்த பலனை அடைந்தே தீர்வார்கள். அதுதான் அந்த பரிவர்த்தனுடைய பிராப்தம், அந்த பரிவர்த்தனுடைய கொடுப்பனை. எப்படி இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 பேர் மும்மூர்த்திங்க செய்கிறாங்க. அந்த அருளல், மறைத்தல் யாரோட வேலை செய்கிறது? அதுதான் சிவம் என்று சொல்லக்கூடிய, அருவுருவம் என்று சொல்லக்கூடிய உருவமற்ற செயலாக இருக்கக்கூடிய இறைவன், கடவுள், பிரபஞ்சம் சொல்லுவோம். அதை அந்த மாதிரி தசாபுத்தி, கோச்சாரகரங்கள், பிறப்பு ஜாதகங்கள் இது படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 பேரில் செயல்படுவாங்க. அந்த பரிவர்த்தனை பிராப்தம் எப்படி இருக்குன்னா, அருளல், மறைத்தல் அது இறைவனுடைய கையில் இருக்கிறது.
அதை யாராலையும் உணர முடியாது. அந்த ஜாதகருக்கு செய்யக்கூடிய தன்மை எப்படி இருக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் காலபுருஷனுக்கு இருக்குது, அந்த கிரகத்தை எந்த கிரகம் கோச்சாரத்தில் ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்கள் தான் அப்படியே பிரட்டி போடும். அந்த மாதிரி தன்மையில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அவர் உயர்வையும் தாழ்வையும் அடைவார். நல்லதாங்க போயிட்டு இருந்தது, அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கண் இமைக்கிற நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுதான் இறைவன் மறைத்தல் என்ற ஒரு தொழிலை வச்சிருக்கார். 5 தொழிலில் மறைத்தல்னு ஒரு தொழில். வியாக்கியானம்லாம் பேசுவாங்க, விதிமுறைகள்லாம் நல்லா சொல்லுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் தலையில் தட்டினா எப்படி பட்டுன்னு உட்காருதோ, அந்த படம் எடுத்த சர்பம் இருக்குது, தலையில் லேசாக ஒரு குச்சி அளவு இப்படி தட்டினாலே போதும், ஓங்கி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சிவுக்குன்னு இப்படி தட்டினா அப்படி சைலண்ட்டாக 1 மணி நேரத்துக்கு படுத்து கிடக்கும். அந்த மாதிரி மறைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த செயலை இறைவன் பிரபஞ்சத்தில் வச்சிருக்காரு. அதுபோல தான் அந்த பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்குதோ, எந்த சூழ்நிலையில் எப்படி உங்களை வழிநடத்தும்ன்றதை சொல்லவே முடியாத அளவுக்கு செய்யும். இப்போ ஒரு முறை அந்த விஷயத்தை செஞ்சிடுத்து அப்படின்னா, அதனுடைய சாராம்சத்திலே அடுத்த முறையும் பரிவர்த்தனையினுடைய தன்மை செய்யும். இதுதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஒருத்தர் அடிபட்டுட்டாரு, அடுத்த விஷயத்திலே அதிலே தான் அவர் அடிபடுவார். பரிவர்த்தனை அதே போல தசாபுத்திகள், அதே போல கிரக காலங்கள்லாம் வராது. கோச்சார கிரகமும் சரி, பிறப்பு ஜாதகமும் சரி, அவருடைய தசாபுத்தியும் சரி. ஏன்னா சுக்கிர தசை சூரிய புத்தி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சுக்கிர தசை சூரிய புத்தியே வராது. ஆனால் அடுத்த சுக்கிர தசைக்கு அடுத்தது சூரிய தசை வரும். சூரிய தசையில் சுக்கிரனோட புத்தி வரும். அதே நேரத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வராது. வேற ஒரு தசா, அது அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்ல, ஏதோ ஒரு கிரகம் இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டினுடைய அதிபதி இருப்பார், அவருடைய தசா புத்தியில் அவருக்கு அந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை நேரத்தில் கோச்சார கிரகங்கள் வரும்போது தூண்டப்பட்டு அந்த செயல்கள் நடக்கும். இதுதான் பரிவர்த்தனை கிரகங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் எப்படி வரம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கோ. குந்தி தேவி சூரியனை நினச்சி மந்திரத்தை ஓதிடுவாங்க. அந்த சூரிய பகவான் கண்டிப்பாக அவர் நான் உனக்கு குழந்தை பிராப்தத்தை கொடுத்தே தீருவேன். அதுவே ஒரு குழந்தை குந்தியே, அந்த கையில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போகிறான் அந்த சூரியன், அவர் என்னன்னு சொல்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா, ஏதோ ஒரு அச்சு, ஏதோ ஒரு பிடிப்பில் இயங்கிட்டு இருக்கு. அந்த சூரியனாக இருந்தாலும் சரி. அப்போ அவர் நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்றாரு. அப்போ வருங்காலம் எதிர்காலம் அப்படி என்று சொல்லக்கூடிய மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்குல்ல, அந்த மறைத்தல் என்ற தொழில் அந்த பூமியில் சம்மந்தப்பட்டது. பூமியில் எந்த மனிதனாக பிறந்தாலும் அவருடைய பூர்வீக கர்மங்கள், பூர்வீக ஜென்மங்களை மறைத்திரும். அதுதான் இறைவனே அவதாரம் எடுத்தாலும் அழுதே ஆக வேண்டும். ராமன் சீதையை பிரியும் போது அழறார். மகாபாரதத்தில் மற்ற காவியங்கள்லையும் சரி, அவர்களுடைய துயரத்தை நினச்சி அழுதே ஆகணும், அவர் இறைவனே அவதாரம் எடுத்தாலும். அது ஏன் அப்படின்னா, பூமி என்பது மறைத்தல். பூமியில் அவதாரம் எடுத்துட்டாலே மறைஞ்சிடும். பூமியை விட்டுட்டு நீங்கள் அந்த பரலோகம் போகும்போது 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு தெரியும். அது நல்லது செஞ்சுட்டு போனாலும் சரி, கெடுதல் செஞ்சுட்டு போனாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியிலேருந்து அப்படி விடுபட்டு அப்படி போகும்போது அனைத்துமே தெரியும். அதனால்தான் இறந்தவர்கள் இறைவனுக்கு சமம் சொல்லுவாங்க. அது நல்லது செஞ்சிருந்தாலும் கெட்டது செஞ்சிருந்தாலும் அது ஆத்மா பிரிஞ்சு போகுதுன்னா அதுக்கு அனைத்துமே தெரியும். மறுபடியும் அது ஜீவனம், அந்த ஜீவன் அந்த ஆத்மா மண்ணில் பிறக்கும் பொழுது மறைச்சிடும். பூர்வ ஜென்ம கர்மாவை மறைத்து அந்த ஆத்மா எதனோடு தொடர்பு பெறுதோ அதுவாகவே செயல்படும். அதனால தான் அந்த ஆத்மாவை
அழிக்கணும்னு சொல்கிறாங்க. மனதை வந்து நன்மையும் தீமையும் இல்லாத செய்கிறது தான் அழித்தல்னு சொல்லுவாங்க. அதுதான் நெருப்புக்கு காரகர். நெருப்பு தான் வந்து அனைத்தையுமே அழிச்சிடும். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை என்ற அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு நன்மையும் தீமையும் விளைந்தே தீர்வுன்றது வந்து எல்லவும் இல்லாத நமக்கு சொல்ல முடியும், எழுதி தர முடியும். அதனால் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முறை வந்து குறிகாட்டுதோ அந்த விஷயத்தில் நீங்கள் 360 டிகிரி கோணத்தில் எச்சரிக்கையாக இருந்து அந்த அடியை தாங்கும் சக்தியாக நீங்கள் மாறப்பட வேண்டும். நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும்ன்றதை வந்து தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அதனுடைய சாராம்சம் கண்டிப்பாக உங்கள் உயர்வு தாழ்வை அடைய செய்வது திண்ணம்ன்றதை வந்து இந்த வீடியோக்கள் மூலியமாக பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். வணக்கம்.